புரியல. ட்ராக்கு ரோடு 2 ஆப்ஷன் இருக்குது. நீ ட்ராக்கில் வச்சு ஓட்டுனது இல்லைல்ல? ஓகே போகலாம். ஃபியூலிங் கொஞ்சம் மாறும் நினைக்கிறேன். ஃபியூலிங் கொஞ்சம் லைட்டாக மாறும்ன்றியா? நம்ம இங்கே திரும்பலாம் தெரியாதுடா. ஓகே. எனக்கு இந்த பைக்கில் ரொம்ப பிடிச்சதுன்னா பிரேக் சூப்பராக இருக்குது. உன்னோடதுல ஓட்டிட்டு ஆக்சுவலாக அதில் நம்ம இந்த 650 ட்ரைவ் பண்ணி பார்த்தோம்ல, அதில் நல்லா இருந்துச்சுல்ல? நல்லா இருந்துச்சு. ஏன்னா பெரிய ரோட்டர் அது. கரெக்டு. வழி தெரியும்ல? ஓகே. அதான்டா அந்த அண்டர் பிரிட்ஜ் எடுப்போம்ல. ஆமாம். எடுத்து அதில் போயிட்டு தானே போகணும், திரும்பணும். அதுதான் ட்ரைம்பா இல்லையா? நீ அப்படி தானடா சொன்னேன். அங்கே தான் இருந்தது. ஒரு வாட்டி மேப்பில் பரவி ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணுறேன். நிற்கிறாதரா இங்கெல்லாம் பிடிக்கல. அந்த இடத்துல தான்டா இருக்கு. ட்ரையம்ப் இருக்கு, பெனிலி இருக்கு. பெனிலி கேட்போமாடா? போய் டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கலாம் நம்ம. பெனிலியில் எந்த மாடல் உனக்கு பிடிக்கும்? பெனிலியில் இப்போதைக்கு ஒரு வண்டியும் இல்லை. ஆனால் பெனிலிக்கு இட்டாலியன் கம்பெனி, ஆனால் சர்வீஸ் ப்ராப்பராக இல்லைன்னு கேள்விப்பட்டேன். தம்பி இன்னுமே பைக் சரி பண்ணல. மீன்ஸ் ஸ்பேர்ஸ் கிடைக்க மாட்டேங்குதா? சர்வீஸ் சென்டர்லேயே முடியாதுன்ட்டான். எனக்கு தெரிஞ்சு ஃபால்ட்டி வண்டியாக தான்டா இருக்கும் அது. புரியல. இந்த வண்டி ஃபால்ட்டாக தான் இருக்கும், தெரியாமல் எடுத்துகிட்டு இருக்கோம். எந்த வண்டி ஃபால்ட்டாக இருக்குன்ற? ஓகே ஓகே. ஆக்சுவலாக பெனிலிக்கு இங்கே மார்க்கெட் இல்லையோ இந்தியாவில்? அதனால் காம்பரேட்டிவாக விற்க முடியல. ஆனால் இந்தியாவில் ஒரு டைமில் சீப்பஸ்ட் இன்லைன் 4னா பெனிலி 600 சர்ச் பண்ணி பாரு. ஓகே. சீப்பஸ்ட் 4 சிலிண்டர் பைக் அது. எவ்வளோ ரூபாய்க்கு இது பண்ணோம்? ZX 900ன்னு ஒன்று இருக்குல்ல? ஆமாம், 900. அது வந்து இப்போ சீப்பஸ்ட். சரியா? அது வந்து 10 லேக்கோ என்னமோ. அதை விட இவன் சீப்பாக கொடுத்தான் பெனிலி. இந்த ஸ்ட்ரெச்சில் வேணால் இது பண்ணி பாரு, ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குதான்ட்டு உனக்கு. அன்லாக்கா? ஆக்சுவலாக இன்னும் பண்ணல தானே அவன் ஆர்பிஎம் அன்லாக் எனக்கு. இல்லை, நான் முன்னாடி போகும்போது இவ்வளோ போகல. அப்படியா? ஸ்பீட் வச்சுனா 500 RPM இருக்குதான். மேபி இது ட்ராக் மோட்னால அப்படி இருக்கா? அதான் ட்ராக் மோட்னால தான் அன்லாக் ஆகுது. ஓ, போனாட்டி போகும்போது இவ்வளோ போகலையே. போகல. தாண்டிக்கிறா ஃபஸ்ட் டைம். பிரச்சனை என்னன்னா மைலேஜ்னா நீ செக் பண்ணணும். டேய், நான் இது வரைக்கும் செக் பண்ணவே இல்லைடா மைலேஜ். எப்படி செக் பண்ணுறது? ஏதாவது ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிட்டு செக் பண்ணணுமா? அப்படி பண்ண தேவையில்ல. எப்போ ரிசர்வில் உள்ளது? இதில் ரிசர்வ் கான்செப்டே இல்லை. அந்த ரிசர்வ் கான்செப்ட் ஃபியூல் ரிசர்வ்னு காட்டும்டா. நான் ஒரு 2 வாட்டி வண்டி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணேன்னு வையேன், வந்து ஃபியூல் வந்து இன்னும் 90 கிலோமீட்டர்ஸ் ஓடுன்னு காட்டுது. ஏன்னா இன்ஜெக்டருக்கு வண்டியில் எப்பவுமே பெட்ரோல் ட்ரை பண்ணக்கூடாது. இன்ஜெக்டர் டேமேஜ் ஆகிடும். மைன்யூட் காம்பனண்ட் தானே எல்லாம். ஆமாம், டேமேஜ் ஆகிடும். நீ 2-3 வாட்டி. ஆனால் ஆக்சுவலாக இந்த டிஜிட்டலையும் நம்ப முடியாதுல்ல. டிஜிட்டல் எப்பவுமே அக்யூரேட்டாக, ஸ்பீடோமீட்டரே அக்யூரேட் கிடையாது. கரெக்டு.
போ. இன்னும் கொஞ்சம் தூரம் போய் தான் யூட்டன், இந்த யூட்டன் இல்லைன்னு நினைக்கிறேன். ட்ரைம் அதில் இல்லைல்ல, நேராக தான்டா போகணும் நீ. ஏன்னா அது ஒன் வே போகும்போது எவனா இருந்தாலும் இருப்பான். அடுத்த டேனில் எடுத்துக்கலாம் நம்ம. BMW கூட இருக்குடா அங்கே பாரு. டெஸ்ட் ட்ரைவ் தர மாட்டானா? என்னடா சொல்கிற? நிற்குதுடா 2. பெனிலிக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ட்ரைம் பண்ணா இருக்குல்ல? புரியல. R3லாம் வச்சுருப்பானா என்ன நார்மல் ஷோரூமில்? வச்சுருக்க மாட்டானுங்க R3லாம். ஆக்சுவலாக அந்த இது பிடிச்சிருக்கா, அந்த பொசிஷன்லேயே நீ வெறுத்துருவாடா உனக்கு. இப்போ இந்த பொசிஷனே உனக்கு கால் வந்து அது என்ஃபீல்டு ஓட்டிட்டு இதை ஓட்டும் போது உனக்கு கடுப்பாக இருக்கும். கரெக்டாக R3லாம் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும்ல இந்த பொசிஷன். என்னடா இதுலையா? இது 390 சஸ்பென்ஷனா? டிசைன் மட்டும்தான் மாத்திரானு நினைச்சேன் நான். டிசைனும் ஒன்று தான்டா, இன்ஜின் மட்டும்தான் வேற. இங்கே பேர் அதே WP சஸ்பென்ஷன் இது. அப்சைட் டவுன் பிராண்ட் எழுதிட்டான் பாரு WP பிராண்டு. ஓகே, MRF இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும்டா. என்ன இருக்குல்ல? இல்லை இதுக்கும் முன்னாடி அதானே ட்ரைம் பண்ணுறதுல. இல்லை லெஃப்டில் கொஞ்சம் ஏற்றி விடு. புரியல. இப்போ வந்து 42 hours போகுது. 40 நல்லா இருக்குல்ல இது? இது 8,500. இது கிவிராஜ் தானே இல்லை வேற எதுவுமா இது? இது என்னடா கஸ்டமைஸ்டா? இல்லை இதான் ஸ்கிராம்ப்லர், இதான் சுதர்சன் ஒன்று. டேய் இப்படியா இருக்கும் அவனோடது? டபுள் எக்ஸாஸ்டா? ஆமாம் அவனோடது.